தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அந்த நடிகை கேட்கறாங்க, எதுக்கு தேவையில்லாத பேசுறீங்க? நான் கூட அவருடைய ரசிகை தான். இப்போ கூட நான் படம் பார்த்துட்டு தான் வந்தேன். படம் பார்த்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீட்டு ரகசியம் எங்களுக்கு தெரியும். எடப்பாடிக்கு சூடு இருந்தா, சொரணம் இருந்தா, ஈனம் இருந்தா, மானம் இருந்தா, வெக்கம் இருந்தா அவர் நீட்டை ஒழிச்சிருப்பாரு. அந்த நீட்டுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு தமிழ்நாடு முழுதும் பட்டி தொட்டி அங்க சந்து பொங்கல்லாம் போய் பேசினாரு பாருங்க உதயநிதி. அவரை பேசுங்க. நான் கேட்கிறேன், பாரஞ்சித்தை கேட்கிறேன், தலித் மக்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? இன்னும் நீ இந்த சமூகத்துடைய கருத்தை நீ என்ன சொல்லிட்ட? நீ இன்னும் அந்த அளவுக்கு ஜாதிய கருத்தை சொல்லிட்ட. இது நம்ம அல்ல, பாய்க்கராஜி சொல்லாதிதான் நீங்களாம் சொல்லிட்டீங்க. சுமார் 2 படம் எடுத்துட்டு கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்து சீன் காட்டுற. வா உட்காரு பேசு. உன் எஜமானர்கள் என்ன சொன்னாங்களோ ஏதோ 1-2 பேசிட்டு போ. உன் எஜமான விசுவாசத்தை காட்டிட்டு போ. எதுக்கு ராஜ்மோகன் வலிக்கிற? அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் தலித்தா? இப்ப ராஜ்மோகன் இவங்கெல்லாம் தலித் இல்லையா? நீங்க என்ன தலித் மக்களுடைய ஹோல்சேல் வியாபாரியா? நீங்க இந்த தலித் இயக்கத்துக்காக ஆம்ஸ்டாங்னு ஒரு தலைவர் குரல் கொடுத்துருந்தார் இல்லையா? அவரை நடு ரோட்டில் போட்டு வெட்டி படுகொலை பண்ணாங்கல்ல. அதை சிபிஐ விசாரிச்சாதான் உண்மை குற்றவாளிகள் வெளியே வர முடியும், கைது செய்யப்படுவார்கள். சிபிஐ விசாரணைக்கு கேட்டாங்கல்ல. எங்க சிபிஐ விசாரிச்சா ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்னால் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் சிக்கிடுவாங்க, நம்ம மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு அதை தடை பண்ணாங்களா இல்லையா? உச்சநீதிமன்றத்தில் போய் ஆம்ஸ்டாங் உடைய கொலையை சிபிஐ விசாரிக்கலாம், தமிழ்நாடு அரசுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லி அந்த தடையை உடைத்தெறிந்திருக்கிறோம். நான் யாராவது பாராட்டினீங்களா? ரஞ்சித் கண்ணுக்கு இதெல்லாம் தெரியலையா? ஏமா நீ எஸ்சி தானே அப்படின்னு மேடையில் ஒரு அமைச்சர் கேட்டாரு. நீங்களாம் அப்பெல்லாம் எங்க போனீங்க? அப்பெல்லாம் உடம்புல இருக்கிற 9 சந்தியம் பொத்தி வச்சுக்கிட்டீங்களா? இந்த 90 நாளுக்குள்ள நீங்கெல்லாம் வெளியே வந்துட்டீங்க மொத்த பேரும். பிராடு கூட்டம் தான் திமுக கூட்டம். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரம் நம்மோடு பேசுறது தாவேகாவின் ஓட்டரி ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீட்டுக்கு எதிராக நாடு தழுவிய போராட்டம் டெல்லியில் நடக்குது, இன்னொரு பக்கம் மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலும் நடக்குது, அதில் குறிப்பாக தமிழ்நாட்டிலே நடக்குது. இன்னைக்கு சனம் ஷெட்டிங்கிற ஒரு நடிகை அந்த நீட்டுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக தான் ஸ்டேஜில் ஏறி பேசுகிறாங்க. சொல்லும்போது நான் கூட விஜய் ஃபேன்ஸ் தான் அப்படின்னு என்னமோ சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு நீ பேசாத, வெளியில் போ, இந்த மாதிரியான இதை பண்ணி அவங்கள கிட்டத்தட்ட அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்காங்க. ஏன் இப்படி சொல்லணும்? அவ்வளோ ஏதாவது தவறுதலா வார்த்தை சொல்லிட்டாங்களா என்ன? முதல்ல நடந்தது நியாயமா? நீட்டை எதிர்த்து போராட்டம் பண்றீங்க, அந்த அம்மா பேசுறாங்க. நீட்டை எதிர்த்து போராடுகிற உங்களை ஆதரித்து பேச வராங்க. இந்த போராட்டத்தை ஆதரித்து பேச வராங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த போராட்டத்தை திசை மாத்துறீங்க, இந்த போராட்டம் திசை திரும்புது. இப்போ டெல்லிக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். டெல்லியில் போராடுகிற மாணவர்கள் நீட்டில் இருக்கிற முறைகேடுகளை எதிர்த்து போராடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் நம்மளுடைய போராட்டம் நீட்டையே எதிர்த்து, அது நீட்டில் இருக்கிற முறைகேடை எதிர்த்து, அங்கே நீட்டையே எதிர்த்துன்றது தான் இங்கே. இப்படியெல்லாம் முறைகேடு வரும், அதனால இந்த நீட்டு வேண்டாம் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து, நம்மளுடைய கொள்கை. தமிழக வெற்றி கழகத்துடைய தலையாய கொள்கையும் அதுதான். தமிழ்நாட்டில் நீட்டே கூடாது, நீட்டே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை. இப்போ போராடுற நீங்கள் நீட்டுக்காக பேசுங்க, நீட்டு வேண்டாம்னு பேசுங்க, நீட்டை யார் கொண்டு வந்தாங்களோ அவங்கள பேசுங்க. இதையெல்லாம் எதையுமே பேசாத. நீட்டு ரகசியம் எங்களுக்கு தெரியும். எடப்பாடிக்கு சூடு இருந்தா, சொரணம் இருந்தா, ஈனம் இருந்தா, மானம் இருந்தா, வெக்கம் இருந்தா அவர் நீட்டை ஒழிச்சிருப்பாரு. அந்த நீட்டுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு தமிழ்நாடு முழுதும் பட்டி தொட்டி அங்க சந்து பொங்கல்லாம் போய் பேசினார் பாருங்க உதயநிதி. அவரை பேசுங்க. நீ நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னியே, உன்னை நம்பி ஓட்டு போட்டு ஆட்சிக்கு உங்களை வர வச்சமே, இந்த 5 ஆண்டுகளில் நீட்டை எதிர்த்து இத்தனை குழந்தைங்க தற்கொலை செஞ்சு செத்து போச்சே, இந்த மரணத்துக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்னு கேளுங்க. அன்றைக்கு இருந்த மத்தியில் இருந்த ஆட்சி நீட்டை கொண்டு வருகிற பொழுது அதை ஆதரிச்சு திமுக தானே இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. நீங்கள்லாம் கூட இருந்து தானே திமுக வர வச்சிங்க. அதை பற்றி பேசுங்க. சம்மதமே இல்லாத
தமிழக வெற்றி கழகத்தை பத்தியோ இந்த ஆட்சியை பற்றியோ எதுக்காக அங்க பேசுறீங்க? எதுக்காக அங்க தளபதியை பத்தி பேசுறீங்க? இந்த கவர்மெண்ட்டை பத்தி ஏன் பேசுறீங்க? இது இந்த போராட்டத்தை திசை மாத்துகிற ஒரு பணி இல்லையா? தமிழக வெற்றி கழகம் நீட்டை எதிர்க்குது, தளபதி எதிர்க்கிறார். அன்னைக்கு நீட்டுக்காக ஒரு வீரமங்கை அனிதா தற்கொலை செய்து கொண்ட பொழுது, அந்த நீட்டை எதிர்த்து தற்கொலை செய்து கொண்ட பொழுது அந்த சகோதரியின் இல்லத்திற்கு ஓடோடி சென்று அன்றைக்கு ஆறுதல் கூறியவர் தளபதி விஜய். மறுக்க முடியுமா? அந்த குடும்பத்திற்கான உதவிகளை அன்றைக்கு செய்தவர், நீட்டை எதிர்த்து அன்னைக்கே குரல் கொடுத்தவர். ஜல்லிக்கட்டுக்காக தமிழ்நாடு போராட்டம் நடத்திய போது கடற்கரையில் நடந்த அந்த போராட்டத்தில் மாறுவேடத்தில் கலந்து கொண்டவர் தளபதி. மறுத்து பேச முடியுமா? இலங்கையில் தமிழர்கள் இன்னல் பட்டு கொலையும் குத்துயிரும் கொலையுமாக ஆகிறார்கள் என்கிற பொழுது அந்த இலங்கை தமிழர்களுக்காக ஒரு நாள் முழுவதும் பட்டினி போராட்டம் நடத்தியவர் தளபதி விஜய். யாராவது மறுத்து சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்படுகிறாங்கன்னு சொல்லுகிற பொழுது நாகப்பட்டினத்தில் போய் அவருக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர் தளபதி விஜய். லட்சக்கணக்கான ரசிகர் கூட்டத்தை திரட்டி. என்னைக்கு அவர் எந்த போராட்டத்தை விட்டு விலகி போனாரு? ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்தது இல்லை, சிட்டுக்குருவியை சுட்டுக் கொள்ற மாதிரி சுட்டு கொன்னாங்கல்ல, அவங்க வீடுகளுக்கெல்லாம் போய் நள்ளிரவில் போய் ஓடாடி போய் உதவிகளை செஞ்சது யார்? தளபதி விஜய். போராட்ட குணம் படைத்தவர். தன் வாழ்க்கையை ஒரு போராட்டமாக, ஒரு போராட்ட வேள்வியாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு மனிதர். அவரை எதுக்கு நீங்க விமர்சனம் பண்றீங்க? நீட்டு போராட்டத்தில் அவருக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? அப்ப அந்த அம்மா கேட்கறாங்க, அந்த நடிகை கேட்கறாங்க, எதுக்கு தேவையில்லாத பேசுறீங்க? நான் கூட அவருடைய ரசிகை தான், இப்ப கூட நான் படம் பார்த்துட்டு தான் வந்தேன், படம் பார்த்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஜனநாயகன் கேள்வி கேட்டாலே உங்க காதுல ஈயத்தை காசி ஊத்துற மாதிரி இருக்குதா? இப்ப அந்த இடத்துல அந்த கேள்வி வருது, படம் இதை சொன்னதுக்கு இதனால ஏன் என்ன பிரச்சனை கேட்குறீங்க? அப்ப அந்த கூட்டம் யாரு? கூடின கூட்டம் திமுக கூட்டம். அதான் கேட்குறேன். ஏங்க தளபதியை விமர்சிக்கிறீங்கன்னா இத்தனை தப்புகளை செஞ்சவன, இப்போ நீட்டு ரகசியம் எனக்கு தெரியும்னு சொன்னவனும் விமர்சிக்கல, நீட்டுக்காக கையெழுத்து போட்டவனும் விமர்சிக்கல. புரியுதுங்களா? இவ்வளவு அநீதிகள் இந்த நாட்டில் இந்த மண்ணில் ஏற்படுத்தவங்களை யாரையுமே விமர்சிக்கல. சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை பத்தி ஏன் பேசுறீங்க? எதுக்காக பேசுறீங்க சொல்லுங்க? ஒரு போராட்டம் பண்றாங்க, மாணவர்கள் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றாங்க, அவர்களை கைது செய்வது ஒரு ஆட்சியின் கடமையா இல்லையா? இப்ப நீ ரோட மறைச்சா கைது பண்ணுவாங்களா இல்லையா? ரோடு உனக்கு எனக்கு மட்டும் சொந்தமா? ஒட்டுமொத்த மக்களுக்கானது ரோடு. எவ்வளவு பேர் எவ்வளவு அவசரத்துக்கு போறாங்க, எவ்வளவு இடத்துக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க, வெட்டிக்கு போவாங்க, அவங்க ஏதோ ஸ்கூலுக்கு போவாங்க, ஒரு உடம்பு சரியில்லாத மருத்துவமனைக்கு போய் எதுக்கோ போறாங்க. யாருக்காவது உரிமை இருக்குதா? சாலையை மறிக்கிற உரிமை இருக்குதா? ஒரு சாலையை மறிச்சா நீ மறிச்சுக்கோன்னு ஒரு அரசாங்கம் பார்த்துருந்தா அதுல நீதிமன்றம் தலையிடாதா? அப்ப கைது பண்ணதானே செய்வாங்க. இதுல என்ன பிரச்சனை? இப்ப மாணவர்கள் போராடுறாங்க, ரோட மறிக்கிறாங்க, ஜனநாயக முறையில் அனுமதி வாங்கி நீ ஜனநாயக முறையில் போராட்டம் பண்ணா உங்களுக்கு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க போறாங்க. திமுக ஆட்சியில் ஆயிரக்கணக்கான போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கல. ஆனா இன்னைக்கு அனுமதி கொடுக்க நாங்க தயார். அனுமதி வாங்கி போராட்டம் பண்ணு, ரோட மறிக்காத. ரோட மறிச்சா பின்ன காவல்துறைக்காக தானே செய்வாங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த நடிகை பேசினதை வச்சு நான் கேட்குறேன், ஏன்னா அவங்க ஒரு ஆக்டர் தான். இயக்குனர்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பயன்படுத்திட்டு இதான் சாக்குன்ட்டு தாவேக்கா அரசு விமர்சிக்கிறாங்களா? பாரஞ்சித் இந்த வெற்றி இவங்க எல்லாம் இயக்குனர் எனக்கு ஒன்றும் புரியல. நானும் கேட்கேன் சார், நான் என்ன கேட்கறேன், இவங்க எல்லாம் இன்னும் படம் எடுத்தாங்க, இன்னும் நீ இந்த சமூகத்துடைய கருத்தை நீ என்ன சொல்லிட்ட? நீ இன்னும் அந்த அளவுக்கு ஜாதிய கருத்தை சொல்லிட்ட. இது நம்ம இல்ல பாய்க்கராஜி சொல்லாதீதான் நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க. சொல்லுங்க, எவ்வளவு வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி திரைக்கதை மன்னன் பாய்க்கராஜ் மாதிரி ஒரு திரைக்கதை மன்னன் இருக்கிறாங்களா? அதை விட ஒரு ஜாதி மறுப்பு வேணுமா? இவர்களும் அலைகள் ஓய்வதில்லை மாதிரி ஒரு மதத்தை ஒழிக்கிற ஒரு படம் வேணுமா? இவர்களும் ஜாதி மறுப்பு, ஜாதிக்கு எதிராக நீ ஜாதி சண்டையை தூண்டி விடுற, வன்முறையை தூண்டி விடுறது உன்னுடைய படம். அது ஜாதியை எவ்வளவு அழகா ஒரு காதலை மையப்படுத்தி ஒரு இது நம்மால் படத்தை எவ்வளவு அழகா பாய்க்கராஜ் சொல்லியிருப்பாரு. ஒரு மதம், கிறிஸ்துவ மதம், ஒரு இந்து மதம், இரண்டு பேரை சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு காதல் வரும்போது எவ்வளவு அழகா ஒரு பாரத ராஜா சொல்லியிருப்பாரு. அதை விட ஒரு படமா? வேதம் புதிதை விட ஒரு படம் வேணுமா? ஜாதி மறுப்புக்கு வேதம் புதிதை விட ஒரு படம் வேணுமா? இவங்கள மாதிரி இயக்குனர் ராணிகள்லாம் பாலச்சந்தர் மாதிரி, பாரதராஜா மாதிரி, பாக்கியராஜ் மாதிரி, ஸ்ரீதர் மாதிரி இவங்கெல்லாம் எடுக்காத படமா? இவங்கெல்லாம் சொல்லாத கருத்தா? சொல்ல சுமார் 2 படம் எடுத்துட்டு கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்து சீன் காட்டுற. வா உட்காரு பேசு, உன் எஜமானர்கள் என்ன சொன்னாங்களோ ஏதோ 1-2 பேசிட்டு போ, உன் எஜமான விசுவாசத்தை காட்டிட்டு போ. எதுக்கு ராஜ்மோகன் வலிக்கிற? அமைச்சர் பதவியை நீங்க கொடுக்கல, பெருமை பேசிக்கிறீங்களா? எதுக்கு? ஆமா, நடந்ததுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்ன இருந்துதா?
சுதந்திர இந்தியாவில் 47 சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம், 50 குடியரசு நாடா வந்ததுக்கு அப்புறம், 52 முதல் பொது தேர்தல் இந்த நாடு சந்தித்ததற்கு பிறகு, இத்தனை ஆண்டுகள்ல ஒரு தலித் இனத்தை சார்ந்த 8 பேர் பெருமையா பேசதான் செய்வோம். 8 பேர் அமைச்சர்களாக இருந்த வரலாறு இருக்குதா? ஏன் கொடுக்கலன்னு எவனா சட்டத்துறை பிடிச்சி கேட்டீங்களா? 5000 ஆண்டுகளா கல்வி மறுக்கப்பட்டதுங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் சேர்ந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள சேர்க்கலங்க. நீ படிக்க கூடாது, நாங்க அம்பேத்கர் படத்தை போய் பாருங்க. படிக்க கூடாது, நாங்க தனி தட்டு தனி கோவலை, நீ எல்லாம் படிச்சா பாவம், தொட்டா தீட்டுன்னு ஒதுக்கி வச்ச ஒரு சமூகத்துக்கிட்ட உயர்கல்வித்துறை பள்ளி கல்வித்துறையை தூக்கி கொடுத்துருக்கிறாருங்க தளபதி. எவனை படிக்க கூடாதுன்னு சொன்னியோ அவங்க கையில தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் தளபதி கொடுத்திருக்கிறார். இது எப்பேற்பட்ட புரட்சி, எப்பேற்பட்ட புரட்சி! இதுவரையில எந்த தலைவனும் செய்யாத புரட்சியை தமிழ்நாட்டில் செஞ்சு காட்டியிருக்கிறாரு. ரஞ்சித் கண்ணுக்கு இதெல்லாம் தெரியலையா? சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆதி திராவிட நலத்துறை, அந்த ஆதி திராவிட தங்கும் விடுதி, மாணவர்கள் தங்குகிற ஒரு விடுதி, எந்த காலத்தில் எந்த முதலமைச்சர் அதை அங்க ஆய்வு பண்ணியிருக்கிறாங்களா? சொல்லுங்க. அந்த இடத்துல அந்த ஆய்வு பண்ணி உங்களுக்கெல்லாம் கரெக்டாக எல்லாம் கிடைக்குதா? நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் விஷயம் எல்லாம் பிரச்சனை எல்லாம் இருக்குதா? இல்லையா? எங்களுக்கு இந்த குறைகள் இருக்கிற போது 24 மணி நேரத்துக்குள்ளாக அத்தனை அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல. இல்ல விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களே சொல்றாங்களா, நீங்க வந்து தலித்துகளுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது காங்கிரஸுக்கு ஒண்ணு பெருசா இதெல்லாம் பேசணும். அவரும் பேசுறாரு. உங்க கட்சியில இருக்கிறதே 2 எம்எல்ஏ, அவர் பேசுறது எனக்கு தெரியாது. அவர் கட்சியில இருக்கிறதே 2 பேர் தான். அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிறவங்க மட்டும்தான் தலித்தா? இப்ப ராஜ்மோகன் இவங்கெல்லாம் தலித் இல்லையா? எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்ப ரஞ்சித் நான் கேட்கிறேன், ரஞ்சித்தை கேட்கிறேன், தலித் மக்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன செஞ்சீங்க? தலித் மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்துக்காக நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன தலித் மக்களுடைய ஹோல்சேல் வியாபாரியா? நீங்க இந்த தலித் இயக்கத்துக்காக ஆம்ஸ்டாங்னு ஒரு தலைவர் குரல் கொடுத்துருந்தார் இல்லையா? அவரை நடு ரோட்ல போட்டு வெட்டி படுகொலை பண்ணாங்கல்ல. அதை சிபிஐ விசாரிச்சாதான் உண்மை குற்றவாளிகள் வெளியே வர முடியும், கைது செய்யப்படுவார்கள்னு சிபிஐ விசாரணைக்கு கேட்டாங்கல்ல. அந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டாங்கல்ல. அந்த சிபிஐ விசாரணை எதிர்த்து அன்னைக்கு இருந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தடை வாங்குச்சு இல்ல. எங்க சிபிஐ விசாரிச்சா ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்னால் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் சிக்கிடுவாங்க, நம்ம மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு அதை தடை பண்ணாங்களா இல்லையா உச்ச நீதிமன்றத்தில் போய்? இன்னைக்கு அந்த தடையை உடைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு. ஆம்ஸ்டாங் உடைய கொலையை சிபிஐ விசாரிக்கலாம், தமிழ்நாடு அரசுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லி அந்த தடையை உடைத்தெறிஞ்சிருக்கிறோம். நான் யாராவது பாராட்டினீங்களா? யாராவது பெருமை பேசுனீங்களா அந்த ஆட்சியை? எதுக்கு இப்படி அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எதுக்காக தேவையில்லாத விமர்சனம்? ராஜ்மோகன் என்ன தெரியும்? அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேக்குறாரு. ஏங்க என்ன செய்யல ராஜ்மோகன் என்ன செய்யல? ஏங்க ஒரு 10-15 நாளைக்கு முன்ன கூட அமெரிக்காவில் போய் அமெரிக்கா நாட்டில் இருக்கிற தமிழ் பல்கலைக்கழகம் அவர் அழைப்பு கொடுத்தாங்க, அங்க போய் பேசிட்டு வந்தாருங்க. அமைச்சரா இல்லைங்க, அமைச்சராக வருவதற்கு முன்னாலேயே உலகத்தின் பல நாடுகளுக்கு நீ சொல்லுகிற அந்த ராஜ்மோகன் அந்த தலித் மகன் பல நாடுகளுக்கு போய் பேசிட்டு வந்துக்கிறாருங்க. இல்ல அவர் ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க வீதிக்கு வந்து போராடணும், தலித் மக்களுக்காண்டி நீங்க என்ன போராட்டம், எங்க நீ என்ன போராட்டம் நான் கேட்கறேன், நீ என்ன போராட்டம் பண்ணதான் நான் கேட்கறேன். நீ என்ன போராட்டம் பண்ண? ராஜ்மோகன் ஒரு அந்தஸ்துல வந்து உட்கார்ந்துக்கிறாரு, ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாரு. பள்ளி கல்வித்துறையில இதுக்கு முன்னாடி இருந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி வாங்கணும்னா 25 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் லஞ்சம் வாங்கி இருக்கிறாரு. இவர் 1000 தனியார் பள்ளிகளுக்கு ₹1 கூட வாங்காம இவர் வந்து அனுமதி கொடுத்திருக்கிறார் போது இந்த நாடே பாராட்டுது ராஜ்மோகனை. உங்க காதல் அது ஊழலியா? இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னங்க நடிகர் திலகம் நினைவு தினங்க. எப்பேற்பட்ட குடும்பம் நடிகர் திலகம், அவருடைய நினைவு தினம். ராஜ்மோகன் போறாருங்க, அவருடைய குடும்பம் ராஜ்மோகன் வருகைக்காக வாசலை பார்த்து நிற்குதுங்க. பார்க்கும்போது என் கண்கள் எல்லாம் வந்து அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. ராஜ்மோகனுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. ஏன் புரோட்டோகால்? ஒரு புரோட்டோகால், ஒரு அமைச்சர் வராரு, ஒரு அரசாங்க சார்பில் அந்த மணிமண்டபத்தில் அமைச்சர் வந்து அஞ்சலி செலுத்துறாரு. ஒரு புரோட்டோகால், அவர் மரியாதை செலுத்த வரார். இவங்க ஒரு நடிகர் திலகத்துடைய குடும்பங்க. நீ சொல்ற அந்த தலித் மகனுக்காக எவ்வளவு உச்சத்தில் உட்கார வைத்திருக்கிறார் தளபதி, எவ்வளவு ஒரு பெரிய மரியாதை. உங்களுக்கு அது கிடைக்கல, போன கவர்மெண்ட்ல கிடைக்கல. விடுதலை சிறுத்தைகளுக்கு எப்போவாது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்கிறாங்களா? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எம்எல்ஏ நிக்கிறதுக்கு ஒத்துக்கினாரா ஸ்டாலின்? அதை யாராவது கேட்டீங்களா? போன 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் எத்தனை இடத்துல சேர்மனுக்கு கொடியாட்ட முடியல, அதை இந்த ரஞ்சித் கேட்டாரா? எத்தனை இடத்துல நகரமன்ற தலைவர்கள் பேரூராட்சி தலைவர்கள் நாற்காலியில் உட்கார முடியல? ஏன்? ஜாதி. நீங்க கேட்டீங்களா?
நீ எல்லாம் எப்படா கோயிலுக்குள்ள வருவன்னு சொல்லிட்டு ஒரு திமுக ஒன்றிய செயலர் ஒரு பையனை அந்த அளவுக்கு கேள்வி கேட்டானே, ஏன்டா ஊருக்குள்ள ஜாதி பிரச்சனை தூண்டி விடுறியா, நீ ஏன்டா கோயிலுக்குள்ள வர கேட்டானே. அப்ப நீங்க எல்லாம் பேசுறீங்களா? திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்களே, அப்ப கேட்டீங்களா? ஏமா நீ எஸ்சி தானே அப்படின்னு மேடையில் ஒரு அமைச்சர் கேட்டாரு, நீங்களாம் அப்பெல்லாம் எங்க போனீங்க? அப்பெல்லாம் உடம்புல இருக்கிற 9 சந்தியம் பொத்தி வச்சுக்கிட்டீங்களா? இந்த மே மாசம் 10ஆம் தேதி நாங்கள் ஆட்சிக்கு வந்து இன்னும் முழுமையா 3 மாதங்கள் ஆகல. ஆகஸ்ட் 10 வந்தால் தான் 3 மாசமே ஆகுது. ஜூன் 10, ஜூலை 10, ஆகஸ்ட் 10, இன்னும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே வரல. இந்த 90 நாளுக்குள்ள நீங்க எல்லாம் வெளியே வந்துட்டீங்க. மொத்த பேரும் நீங்க வெளியே வரல, உங்களை வெளியே அனுப்பி வச்சிருக்கிறானுங்க. எவ்வளவு பேசுறாலும் சரி, தளபதியை ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? நீ எல்லாம் பேசுற மக்கள் பார்க்கறாங்க. ஏங்க இவ்வளவு இந்த ஆட்சி சிறப்பா இருக்குது, இந்த ஆட்சியில லஞ்சம் லாவண்யம் இல்லை, இந்த ஆட்சியில ஊழல் இல்லை. எந்த காலத்தில் ஒரு மாநில முதலமைச்சர் லஞ்சம் காட்டா என் பேரை சொல்லுங்க கொடுக்காதீங்க எந்த முதலமைச்சர் சொன்னாங்க? அதுக்காக ஒரு போன் நம்பரை எந்த முதலமைச்சர் கொடுத்தார் சொல்லுங்க? யார் கொடுத்தது? வருவாய்த்துறை அலுவலகத்தில் சொல்றாங்க சார், தாசில்தார் ஆபீஸ்ல ஒரு லீகல் ஆர் சர்டிஃபிகேட் வாங்க போனா ₹1 யாரும் வாங்கல, போன கவர்மெண்ட்ல இவ்வளவு ரூபாய் கொடுத்தோம், இந்த கவர்மெண்ட்ல வருவாய்த்துறை அதிகாரி அந்த சொல்றாங்க, லீகல் ஆர் சர்டிஃபிகேட் சொல்றாங்க. ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்க போனா 1 நையா பைசா கேட்கல, போன 2 நாள்ல இன்கம் சர்டிஃபிகேட் வந்துடுச்சு சொல்றாங்களே. அதெல்லாம் உங்க காதுல வந்து ஏறலையா? எங்கேயுமே ஊழல் இல்ல, லஞ்சம் இல்ல, 1000 பள்ளிகளுக்கு ராஜ்மோகன் அனுமதி கொடுத்திருக்கிறாரு, இதெல்லாம் உங்க காதுல ஏறல. கனிமொழி அவர்களும் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? எல்லாம் போய் ஜனநாயகம் படத்தை எல்லாம் போய் பார்க்க போயிட்டாங்க மொத்த அமைச்சர்களும். ஏன் இவங்க அண்ணன் போய் சினிமாவை பார்க்கலையா? போய் பார்க்கலையா? இதுக்கு முன்னே இவங்கெல்லாம் படமே பார்க்கலையா? இவங்கெல்லாம் போய் அந்த சினிமாவில் போய் ஸ்டாலின் உட்காரலையா? அவர் புள்ள படிச்ச நடிச்ச படம் என்னது? இது மாமன்னனா மாங்கா மன்னனா? அது என்ன, இது என்ன ஒரு படமோ, அந்த படம்லாம் போய் பார்க்கலையா? இது எத்தனையோ படம் போய் பார்க்கலையா? 160 170 நாள் தூய்மை பணியாளர் போராடி நிற்கிறான். ஜோனல் 5லையும் ஜோனல் 6லையும் ரோட்டில் உட்காந்து ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் போராடி நிற்கிறான். அவனை போய் பார்க்காம போய் கூலி படம் போய் உட்காந்து பார்க்கலையா? சொல்லுங்க. எத்தனை சினிமா பார்க்கறதே தானே உங்களுடைய வாழ்நாள் லட்சியமா வச்சுன்னு செயல்பட்டீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் ஏன் உங்க அப்பா பார்க்கலையா? புலியின் ஓசை, வாயில நுழைய முடியாத படம்லாம் உங்க அப்பா போய் பார்க்கலையா? உங்க அப்பாவுக்கு பாச தலைவனுக்கு பாராட்டு விழா நீங்க பாசி குடிச்ச தலைவனுக்கு நீங்க நடத்தலையா? இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு முக்கியமான சூழல் தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது? முந்தானத்து போராட ஆரம்பிச்சு நேத்து வெளியே வந்துச்சா? ஏங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? எங்களெல்லாம் பார்த்தா என்ன காதல பூ சுத்தி இருக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? முட்டா பசங்க நினைச்சுக்கிறீங்களா? எங்களை நீட்டு பிரச்சனை நேத்து வந்துதா? எவ்வளவு காலமா நீட்டு பிரச்சனை இருக்குது? நீட்டு வரும்போது கையெழுத்து போட்டவனுங்க நீங்க திமுக காரனுங்க. இவ்வளவு காலம் நீட்டை அனுமதிச்சு இத்தனை வருஷமா நடக்குது. இன்னும் இப்பதான் நீட்டு வந்து எனக்கு ஒன்றும் புரியல. டெல்லியில பெரிய போராட்டம் நடக்குது. நீட்டில் இருக்கிற குளறுபடிகளை எதிர்த்து. நல்லா புரிஞ்சுங்க, நீட்டை எதிர்த்து கிடையாது, நீட்டில் உள்ள குளறுபடிகளை எதிர்த்து. இல்ல இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் பேசினாலே கைது பண்றாங்க. பேசுனால யாரை கைது பண்ணுங்க? பேசுனா யாருங்க கைது பண்றது? ஒரு எம்எல்ஏ மார்கண்டே கட்சின்னு ஒரு எம்எல்ஏ, நான் வந்து சட்டசபைக்குள்ளலாம் நாங்கள் வந்து முதலமைச்சர் விஜய் உடைய எலும்பை ஒடிச்சுட்டு ஒன்று பேசினா கைது பண்ணாத என்ன பண்ணுவாங்க? அவர் காலமி கொடுவாங்களா? சவுக்கு சங்கரை ஓட ஓட கைது பண்ணது யாரு? சவுக்கு சங்கர் வீட்டுக்குள்ள போய் சாக்கடை மலத்தை வாரி கொட்டின மானங்கட்ட பசங்க யாரு? யாரு? எடுத்து விட்டா நாரிடம் திமுக. யார் இதெல்லாம் பண்ணது? யாரு? எங்க ஆட்சியில் கூடன்றீங்க? இந்த பட்டியல் சொல்லட்டுமா? யார் யாரெல்லாம் கைது பண்ணீங்க? சும்மா பேசினா ஒரு கமெண்ட் போட்டா நள்ளிரவுல பயங்கரவாதியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிங்க போய். அதெல்லாம் யார் பண்ணுது? இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்றேன் தம்பி, நேரம் இல்லது, ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஜவஹரிசின்னு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கட்டுரை, ஒரு செய்தி ஒன்று எழுதலாம். ஜவஹரிசி பத்திரிகையில சென்னையில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த பெண் குழந்தையின் தாயார் தர்மாம்பாள் என்கிற ராஜாத்தி. அந்த பெண் குழந்தைக்கு தந்தை கருணாநிதி என்று போட்டிருக்கிறது. அந்த கருணாநிதி தான் முதலமைச்சராக இருக்கிற இந்த கருணாநிதினு போட்டார். ஜவஹரிசி பத்திரிகையில் இந்த கருணாநிதினு போட்டார். ஐயோயோ, அப்படி ஒரு எனக்கு கல்யாணமும் கிடையாது, தர்மாம்பாள் யாருன்னு எனக்கு தெரியாது, அப்படி ஒரு பெண் குழந்தை எனக்கு பிறக்கல, என் பேரை கெடுக்கிறதுக்காக என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை பண்றாருன்னு சொல்லி அந்த ஜவஹரிசி பத்திரிகையை சீல் வச்சாரு அன்னைக்கு இருந்த கருணாநிதி. அவர் மேல மான நஷ்ட வழக்கு போட்டார். நீதிமன்றம் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. அவர்கிட்ட ப்ரூவ் பண்றதுக்கு ஆதாரம் கிடையாது. தர்மாம்பாளும் அப்படியெல்லாம் கருணாநிதி கிடையாதுன்ட்டாங்க.
ப்ரூவ் பண்ண முடியல. 1 மாத சிறை தண்டனை கொடுத்தாங்க. யாருக்கு? அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு. அவர் 1 மாதம் ஜெயிலில் இருந்தாருங்க. அந்த பத்திரிகை ஆஃபீஸை சீல் வச்சாங்க. 10,000 ரூபாய் ஃபைன் போட்டாங்க. ஃபைன் கட்டினாருங்க. அவர் 10,000 ரூபாய் ஃபைன் கட்டினாருங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கருணாநிதி சொன்னார், கனிமொழி என் மகள் தான். அப்போ தர்மாமா அவங்க மனைவியா? கனிமொழியின் தாயார். அடங்கப்பா, அப்பேற்பட்ட ஆளுங்க நீங்க. புரியுதுங்களா? நீங்கள்லாம் வந்து ஜனநாயகத்தை பற்றி, பத்திரிக்கை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னே இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறானுங்க. ஒரு தினகரனில் ஒரு கருத்து கணிப்பு போட்டான். திமுக தொண்டர்கள் இடத்துல செல்வாக்கு அழகிரிக்கா ஸ்டாலினுக்கான். தினகரன் வேணும்னே பண்ணான். ஏன்னா அன்னைக்கு தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் குடும்பத்துக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கும் அன்னைக்கு சரியில்லாத ஒரு நிலைமை இருந்தது. வேணும்னே போட்டான். அழகிரிக்கா ஸ்டாலினுக்கா திமுக தொண்டர்கள் இடத்துல யாருக்கு செல்வாக்குன்னு போட்டான். அதில் ஸ்டாலினுக்கு தான் செல்வாக்குன்னு போட்டு விட்டான். உடனே அழகிரின் ஆதரவாளர்கள் மதுரையில் இருக்கிற தினகர அலுவலகத்தை பூந்து அடிச்சு அந்த தீயை வச்சு கொளுத்தி 3 பத்திரிகை நிருபர் உள்ள வச்சு செத்து போயிட்டான், தீயில கருகி. இவனுங்கெல்லாம் போய் பேசலாமாங்க? சொல்லு. கொக்கு வந்து நான் மீனை குத்துறது இல்லை, நான் சுத்த சைவம், கத்திரிக்காய் முருங்காய் மட்டும் தான் சாப்பிட்றேன்னு கொக்கு சொன்ன யாருன்னா நம்புற மாதிரிக்குதா? ரத்த காட்டேரி நான் சுத்த சைவமா மாறிட்டேன்னா யாருன்னா நம்புற மாதிரிக்குதா? புரியுதுங்களா? இதெல்லாம் இவங்க தான். இது எல்லாத்துக்குமே இவங்க தான். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு கதை எடுத்தாலும் அதில் மொத்தமே இவங்க தான் இருப்பாங்க. பிராடு கூட்டம் தான் திமுக கூட்டம். தொடர்ந்து எங்கள் கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி தம்பி.